அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இந்த வருஷம் வந்து எல்லாமே உங்களுக்கு நீங்க நினைச்சபடி நடக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் நம்ம புது வருஷத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வார்த்தைகளுக்கு வந்து பயங்கரமான மேஜிக்கல் பவர் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னால உணர்ந்து பேசுதல் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதாவது உணர்ந்து பேசுதல் அப்படிங்கறது என்னன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத உணர்ந்து பாசிட்டிவா இருக்கிற வேர்ட்ஸை பேச ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நிறைய மேஜிக் நடக்கிறத நீங்களே பார்க்கலாம். பாசிட்டிவான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நம்ம சொல்ற மாதிரி ஒரு வேலை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேலை தேடிட்டே இருக்கீங்க ஆனா கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா நீங்க வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஆனந்தமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், என்னோட வேலை வந்து எனக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவா பேசுங்க. பேச ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து நேத்து வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம இருந்தாங்க. அப்ப நான் வந்து இந்த மாதிரி பவர் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்து இருக்கிற பயங்கரமான பவரை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்னையிலிருந்து எப்பவுமே பேசுற வார்த்தைகளை வந்து அவங்க உணர்ந்து உணர்ந்து பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, எனக்கு 30ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைச்சு நான் ஆல்ரெடி 30ஆம் தேதி வேலையில சேர்ந்துட்டேன் அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் வந்து கண்டினியூஸா வந்து பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பாசிட்டிவான வேர்ட்ஸே வாழ்க்கையில பேசிட்டு இருக்காங்க. ஆனந்தமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் வேணுங்கிறது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால எங்க வீட்டுல எப்பவுமே ஆனந்தமா இருக்கு, நான் ரொம்ப மனநிறைவோட இருக்கிறேன், எனக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க எல்லாமே பாசிட்டிவான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இன்னும் நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்குல்ல. நான் வந்து நிறைந்திருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூ வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் முன்னாடி அட்டன் பண்ணியிருந்த அந்த இன்டர்வியூ எனக்கு வந்து திடீர்னு கூப்பிட்டுட்டு இன்னைக்கு இன்டர்வியூ வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நானும் வாழ்த்துக்கள், உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டே எனக்கு கூப்பிட்டு இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஒரே நாள்ல நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் எல்லா ரவுண்டுக்கான இன்டர்வியூவும் அன்னைக்கே நடந்து அன்னைக்கு அடுத்த நாள் காலையில அவங்க கண் முழிக்கிறப்ப அவங்க கிட்ட ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அந்த கம்பெனில இருந்து. எக்ஸாக்டா 30ஆம் தேதி அந்த வேலையில போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் அவங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்பவுமே பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருந்தனால இதை அவங்களால அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த 2025ல உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நடக்கணும்னா எல்லாமே பாசிட்டிவா நினைங்க, பாசிட்டிவா பேசுங்க, எல்லாமே நீங்க நினைச்சது நடக்கும். இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஜென்சோன் பதிவை பார்த்ததுக்காக மிக்க நன்றி. உங்க எல்லாத்துக்கும் என இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.